பொன்னேரி அருகே குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆவூர் ஊராட்சியில் கடந்த ஒரு மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த அரசு பேருந்தையும் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். கடந்த ஒரு மாதமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யாததால் விலை கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். கேரள விசைப்படகு மீனவர்களை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்ட மீனவர்கள் கடற்கரை பகுதியில் இருந்து 12 நாட்டிகள் தூரம் பகுதிக்கு உள்ளேயே மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரள மீனவர்கள் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய 12 நாட்டிகள் தூரத்தின் அருகே விசைப்படைகள் வந்து தினமும் மீன்பிடித்து சென்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக மீனவர்கள் கடலுக்கு தொழில் செல்லும் போது மீன்கள் வரத்து இல்லாமல் வெறும் கையுடன் திரும்பி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதனை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை, மணப்பாடு, ஆலந்தலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு தொழிலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் தாவரவியல் பூங்காவிற்கு செல்கின்றனர். இங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காவில் பல லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் பூக்கும் வகையில் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடையாமல் இருக்க புதிய கண்ணாடி மாளிகையில் பல்வேறு மலர் தொட்டிகளை கொண்டு மலர் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்வதுடன் அதன் அருகே நின்று புகைப்படமும் எடுத்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தற்போது கண்ணாடி மாளிகையில் தூலிப் மற்றும் லில்லியம் மலர் செடிகளும் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. கீழ்பண்ணாத்தூர் அடுத்த பூதமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் பஜனை கோயிலில் அதிர்ஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, குருவந்தனம், கிராம வேதா பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோபூஜை, லட்சுமி ஹோமம் உள்ளிட்டவைகள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய விமான கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பிறகு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது குறித்தான விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. பேரணி துவங்குவதற்கு முன்பு மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் தேசிய மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டனர். அதனைத் தொடர்ந்து மனித சங்கிலி மற்றும் பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100% வாக்களிப்பது குறித்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.